يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் நாம் எல்லோரும் பெரும்பாலும் துவாக்களில் பயன்படுத்துகிற ஒரு துவா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அம்மாவும் அல்லாஹுவிடத்தில் சொன்ன பிரார்த்தனை இது. அல்லாஹுவே, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டோம், எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். இப்போ இந்த பிரார்த்தனையை அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்த பின்புதான் அல்லாஹ் இருவருக்கும் தௌபா கொடுத்தான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருகிற கருத்து, யாருக்கு அல்லாஹ்வினுடைய அன்பு இல்லையோ அவர் நஷ்டவாளி. அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அன்பு ரஹமத்து ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் நஷ்டவாளி. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சீதேவி யார்? யாருக்கு அல்லாஹ்வினுடைய அன்பு கொஞ்சோடு கிடைக்கப்பெற்றதோ அவர் பெரிய சீதேவி. அந்த அன்பு இல்லாதவர் நஷ்டவாளி. அதைத்தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிறார். நாம் ஓதுகிறோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த பிஸ்மில்லாஹ்னுடைய ரகசியம் மட்டும் ஒரு மனிதருக்கு தெரிந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பது அவருக்கு புரிய வந்துவிடும். இப்போ நாம் ரஹ்மான்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம் தமிழில்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அல்லது அதுக்கு இன்னொரு அர்த்தம் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்வோம். ரஹ்மான், இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கிருபை செய்பவன். அர் ரஹீம், மறு உலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்பவன். இப்படி தான் நாம் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் விளக்கம் சொல்வோம். ஆனால் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், ரஹ்மானில் கேள்வி இருக்குது, ரஹீமில் பதில் இருக்குதும்பாங்க. ரஹ்மானில் மண் இருக்குது, கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கான பதில் அல்லாஹ் ரஹீமில் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அன்பை விவரிக்கக்கூடிய மேன்மக்கள் ரஹீம் என்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிற போது ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு தருவார்கள். ரஹீம்னா யாரு? நியதிகளை மீறி கிருபை செய்யக்கூடியவன். நியதிகளை மீறி கிருபை செய்யக்கூடியவன். நியதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வரம்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ நாம் நமக்குன்னு ஒரு வரம்பு வச்சுருப்போம். ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தான் செலவு செய்யணும் அப்படின்னு நாம் ஒரு நியதி வரம்பு வச்சுருப்போம். அந்த செலவு முடிஞ்ச பின்னால் யாராவது அத்தியாவசியப்பட்டு ஏதாவது கேட்டு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த மாதத்தினுடைய கணக்கு முடிஞ்சு போச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் நியதிக்கு உட்பட்டு வாழுறவன், அந்த நியதியை மீற மாட்டேன், அந்த எல்லையிலேயே நான் நிற்பேன். அப்போ அல்லாஹு ரஹீம்னா என்ன? நியதியை மீறி செயல்படக்கூடியவன். என் அடியான் கேட்டுட்டானே அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியவன். இதுக்கு உதாரணம் சொல்லும்போது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெற்று அந்த குழந்தைய ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்குறாள். அப்படி வளர்ந்துட்டு வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு. அந்த 2 வயசு குழந்தைக்கு நல்ல காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சலில் பிள்ளை கிடந்து துடிக்குது. வீட்டில் உள்ள எல்லோருமே அந்த குழந்தைய பராமரிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. இந்த நேரத்தில் கடைக்கு போன அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் மாங்காய் வாங்கிட்டு வர்றாரு. நல்ல புளிப்பான மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்தார். அந்த மாங்காய் சமையலறைக்கு வந்த பின்னால் அந்த மாங்காவை வெட்டுறாங்க, சமையலுக்காக வெட்டுறாங்க. வெட்டும்போது இந்த 2 வயசு குழந்தை மாங்காய் தானும் மாட்ட கேட்குது. கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா பிள்ளைக்கு கடுமையான காய்ச்சல், மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காய். அப்போ இந்த புளிப்பான மாங்காவை பிள்ளைக்கு காய்ச்சல் நேரத்தில் கொடுத்தோம்னா அது இன்னும் இடையூறை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய
அப்படியே சமயக்கட்டில் இருந்து ஓரமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் குழந்தை விடாது, அது அடம் பிடிக்கும், தா தா தான்னு கேட்கும். அது அழுகையை நிறுத்தவே நிறுத்தாது. வீட்டில் உள்ள எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. கடைசி அம்மா மட்டும்தான் அந்த குழந்தையை மெதுவாக தோளில் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் போன பின்னால் மெதுவாக சமயக்கட்டில் வந்து என் பிள்ளை கேட்டுட்டான்ல அப்படிங்கிறதுக்காக அந்த மாங்கால விரலை வச்சு ஒரு குத்தி ஒரு சின்னோன்னு துண்டை எடுத்து அந்த பிள்ளையினுடைய நாக்கில் அப்படி தடை விடுவான். அந்த தடை விட்ட உடனே அந்த குழந்தையினுடைய அழுகை நின்று போயிடும். குழந்தைக்கு மாங்காய் கொடுக்கக்கூடாதுங்கிறது நியதி. ஆனாலும் பெத்த மனம் அந்த நியதியை மீறி பிள்ளை மேலே அன்பு காட்டும். அந்த அன்பு தான் அல்லாஹ்வினுடைய அன்பு. அவன் நியதியை மீறி அடியான் கேட்டுட்டான்னா, நான் இப்படித்தான் அப்படின்னு டயலாக் பேசுகிறவன் இல்லை, அதை மீறி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அதுதான் ரஹீம்ங்கிற அந்த வார்த்தையினுடைய மிகப்பெரிய உள்கருத்து, தாத்பரியம் என்று நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள். இப்போ நாம் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நம்முடைய உடம்புல 2 பேர் உண்டு, அப்படி தானே? ஒரு மலக்கு உண்டு, இன்னொரு ஆள் யாரு? தைரியமாக சொல்லுங்க, எல்லாருக்கும் இருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு மலக்கு வேணும், ஒரு ஷைத்தான் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, மா மின்கும் மின் ரஜிலின் இல்லா உக்கில பிஹி கரீனுஹு மினல் மலக்கி வ கரீனுஹு மினல் ஜின்னி. யாரா இருந்தாலும் தான் அவருடைய உடம்புல ஒரு மலக்கும் ஒரு ஜின்னும் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபிகள் கேட்குறாங்க, ஈயாக்க யா ரசூலல்லாஹ், இந்த நியதி உங்களுக்குமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் தான். என் உடம்புலையும் 2 பேர் உண்டு, ஆனால் ஏன் சைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான். ஏன் சைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான். லா யதுமுருனி இல்லா பிஹைர். அவன் எனக்கு இப்போ நல்லதை கொண்டு தான் சொல்கிறான், அவன் கெட்டதை சொல்ல மாட்டான். அவன் நல்லவங்களோட இருக்கிற சைத்தான் யாரா போயிடுவான்? முஸ்லீமாக போயிடுவான். அப்போ எல்லாருக்குமே இந்த 2 பேர் இருக்கணும். 2 பேர் இருந்தால் தான், சைத்தான் இருந்தால் தான் கல்யாணம் ஆகும். அந்த இச்சைங்கிறது அவன் மூலமாக தான் உருவாகணும். அப்படி உருவானா தான் இவருக்கு கல்யாண ஆசை வரும். கல்யாண ஆசை வந்தால் தான் கல்யாணம் நடக்கும், பிள்ளை பிறக்கும். சந்ததி பரிணாமம் என்பது துனியாவில் தொடரணும்னா நம்ம உடம்புல யார் வேணும்? ஆள் வேணும். ஆனால் ஹன்னா அப்படிங்கிற ஒரு அம்மா அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கும்போது அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. குர்ஆன் சூரத்து மரியமில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என் வயிற்றில் இருக்கிற பிள்ளைய பைத்துல் முகத்தஸினுடைய பணிவிடைக்காக நான் நேர்ச்சை செய்கிறேன். அது பிள்ளை பிறந்துட்டா பிள்ளையை கொண்டு போய் பைத்துல் முகத்தஸில் நான் விட்டுருவேன் அப்படின்னு துவா செஞ்சுட்டு அடுத்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க. பிள்ளையை பெற்றாங்க, பெற்று பார்த்தா பிள்ளை பொம்பளை பிள்ளை, மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம்னு பேரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக்க வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையினுடைய சந்ததிகளையும் ஷைத்தான் தொடக்கூடாது, ஷைத்தான் தொடுவதில் இருந்து உன்னைட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். இந்த 2 பேருக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாதுன்னு ஹன்னா அம்மா துவா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் உம்மட வயிற்றில் இருந்து வரும்போது அழும். எல்லா குழந்தையும் அழும். 2 குழந்தை மட்டும்தான் அழாம பிறந்துச்சு. அந்த 2 குழந்தை, ஒன்று மரியம், இன்னொன்று ஈசாங்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வெளியே வரும்போது ஷைத்தான் கிள்ளுவானாம். ஷைத்தானுடைய கிள்ளுதல் தான் அழுக. அழாம பிறந்துட்டா நர்ஸு கிள்ளுவா. பிள்ளைக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நர்ஸு கிள்ளுவா. பிள்ளை அழுதுட்டே பிறக்குது அப்படின்னா அது மஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த 2 பேரும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாததுனால அம்மாவுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இந்த 2 பேருக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் அழாமல் பிறந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கல்யாணம் ஆகலை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ நியதி என்ன? உலகத்தினுடைய நியதி என்ன? ஒரு உடம்புல ஷைத்தான் இருந்தால் தான் சந்ததிகளினுடைய பரிணாமம் உண்டாகும். ஆனாலும் ஹன்னா என்கிற பொம்பளை என்னைட்ட கேட்டுட்டாளேங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். அவன் நியதியை மீறி செயல்படுறான். நியதியை மீறி ஹன்னா கேட்டாங்களேங்கிறதுக்காக மரியமையும் ஈசாவையும் ஷைத்தான் தொடாத அளவுக்கு அல்லாஹ் உருவாக்குறான். இதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு. அவன் நியதிகளை மீறி செயல்படக்கூடியவன். என்னுடைய அடியான் கேட்டுட்டானே அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியவங்க ஒரு குணம் படைத்தது தான் அல்லாஹ்வினுடைய குணம். அதுதான் ரஹமத்து.
அதுதான் இந்த 10 நாள் நம்ம அல்லாட்ட கேட்கணும். ஒரு வயதான மனிதர், அவருடைய கண்ணினுடைய இமையெல்லாம் உதிர்ந்துருச்சு, வயசுனுடைய முதுமையின் காரணத்தால். அந்த முடியெல்லாம் கீழே விழுந்து கம்பு ஊனி நடக்க முடியாமல் ரசூலுல்லாட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் பாவம்னு என்ன இருக்குதோ அத்தனையும் செஞ்சுட்டேன். இனி நான் செய்கிறதுக்கு ஒரு பாவம் கூட உலகத்தில் பாக்கி இல்லை. எல்லா பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன். எனக்கு மன்னிப்பு இருக்குதா? எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா? நீ முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். நான் கலிமா சொல்கிறேன், முஸ்லீம் ஆயிடுறேன், ஆனால் எனக்கு தௌபா கிடைக்குமா? எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கம்மா. ஏற்றுக்கிட்டு இனிமேல் இஃபாலில் ஹைராத், நல்லதை மட்டும்தான் செய்யணும், தீமைகளை விட்டு தவிர்த்துக்கணும். சரியா? சரின்னார் அவர். உனக்கு அல்லாஹ் முழுமையான அன்பை தந்துட்டான் போனாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு உளப்பூர்வமாக கேட்டா அந்த அடியான் எந்த லட்சணத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ் கொடுத்துருவான். அஹ்மது இமாம் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பனு இஸ்ரவேலர்கள் 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 2 நண்பர்கள். ஒரு ஆள் சதா தொழுதுகிட்டே இருப்பாராம், நல்ல மனுஷன், அவர் சதா தொழுதுகிட்டே இருப்பார். இன்னொருத்தர் தொழ மாட்டார், பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த தொழுகையாளி, சில நேரங்களில் தொழுகையாளிகளுக்கு ஒரு மனநலம் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் எத்தனையோ பேர் தொழாமல் இருக்கிறான், நாம் தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த. பெரிய உலகத்தில் இருக்கிற கேவலத்திலேயே மட்டமான கேவலம் இதுதான். நான் செஞ்சிட்டேங்கிறத அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையாங்கிறது ரெண்டாவது. அது தன்னை விட்டுட்டு அடுத்தவண்ட பாயிறது. உலகத்தில் எத்தனையோ பேர் குடிகாரனாக இருக்கிறான், கொள்ளக்காரனாக இருக்கிறான், வட்டி வாங்குறவனாக இருக்கிறான், தொழுகை இல்லாமல் சுற்றுறான். ஆனால் நாம் 5 நேரம் தொழுற தௌஃபீக், இது ஒரு மாபாதகமான ஒரு செயல். இந்த எண்ணம் மனசுக்குள்ளே வரவே கூடாது. ஆனால் அந்த தொழக்கூடிய அந்த நண்பர், பாவம் செய்யக்கூடிய நண்பர்கிட்ட அடிக்கடி போய் சொல்லுவாராம், அக்கசிர், நீ பாவத்தை விட்டு குறைச்சிக்கத்தா, பாவத்தை விட்டு வெளியே வாத்தா, அக்கசிர் அம்மா அந்த ஃபீஹி, நீ என்ன காரியம் செய்கிறியோ அதை குறைச்சிக்க, அதை விட்டு வெளியே வா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் கடுப்பாயி அந்த பாவம் செய்கிற நண்பன் சொன்னானா, கல்லி நீ ஒரு ரப்பி, போடா, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, நானாச்சு ஏன் ரப்பாச்சு, என்னையும் ஏன் அல்லாவையும் நீ விட்டுரு, நீ போ. புஇஸ்த அலைய ரக்கீபா, என்னை கண்காணிக்கிறதுக்காகவே அல்லாஹ் ஒன்று அனுப்பியிருக்கிறான், என்னை கண்காணிச்சு பராமரிக்கிறதுக்காக அல்லாஹ் ஒன்று படைச்சிருக்கிறான், உன் வேலையை பார்த்துட்டு போத்தா, கல்லினி ஒரு ரப்பின்னார். ரொம்ப கடுப்பாயிட்டார் அந்த தொழுற நண்பர். உடனே சொன்னாராம், அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா, அல்லாஹ் உனக்கு அன்பே ரஹமத்தை தரமாட்டான், உன்னை சொர்க்கத்துக்குள்ளே புகுத்தவே மாட்டான், நீ நரகத்துக்கு தான் போவ, நாசமாக போவ, அல்லாஹ்வுடைய அன்பு உனக்கு கிடைக்காதுன்னா. அல்லாஹ் ஒரு மலக்கை கூப்பிட்டான், போய் 2 பேருடைய ரூகையும் பிடினான். 2 பேருடைய ரூகையும் பிடினான். 2 பேருடைய ரூகையும் அந்த மலக்கு பிடிச்சிட்டாரு. 2 பேரும் அல்லாட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவம் செஞ்ச மனுஷனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், போ சொர்க்கம் போங்கிறான், இப்போ சொர்க்கத்துக்கு போ. ஃபதுகுலில் ஜன்னத்தை பி ரஹ்மதி, என்னுடைய அன்பு கொண்டு நீ சொர்க்கம் போ. ஏன்னா இவன் அமல் கொண்டு சொர்க்கம் போகலான்னு நினச்சான், நீ அன்பு கொண்டு சொர்க்கம் போகலான்னு நினைக்கிற. அன்பு கொண்டு தான் சொர்க்கம் போக முடியும், அதனால நீ சொர்க்கம் போ. இந்த உளுந்து தொழுதான்ல, அவனை கூப்பிட்டு நரகத்துக்கு போனான். நரகத்துக்கு போனச்சோன்னு அவன் கேட்டான், அல்லாஹ் நான் சதா தொழுத வந்தானே, நீ தொழுத, ஆனால் என்ன சொன்ன, என்னுடைய அன்பு அவனுக்கு கிடைக்காதுன்னு நீ சொன்ன. நான் என்ன கட்சியாக நடத்துகிறேன், அடுத்தவனுடைய ரெக்கமெண்டேஷனை அன்பு கொடுக்க? என்னுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கும் நீ சொல்லணும். என்னுடைய அன்பு அவனுக்கு கிடைக்காதுன்னு நீ சொன்னல்ல, இப்போ நான் அவனுக்கு என்னுடைய அன்பை கொடுத்துருக்கிறேன். என் அன்பு எவனுக்கு கிடைக்காதுன்னு ஒருதன் சொல்கிறானோ அவனுக்கு என் அன்பு கிடைக்காது. என் அன்பு வசியத்து ரஹமத்தி குல்ல ஷையின், என் அன்பு எல்லா பொருட்களின் மீதும் பொதிந்து கிடக்குது, விசாலமாக இருக்குது, எல்லா பொருளையும் என்னுடைய அன்பு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு வர்றாங்க தெருவில். அப்படி வரும்போது ஒரு குழந்தை பிள்ளை தெருவில் விளையாடிட்டு நிற்கிது. அந்த கூட்டமாக சஹாபிகள், ஏன்னா ரசூலுல்லாவோட வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரும்போது சஹாபிகள் நபியை தான் கவனிப்பாங்களே தவிர தெருவை கவனிக்க மாட்டாங்க. இதை பார்த்து அந்த அம்மா, ஆஹா சஹாபிகள் வர்றாங்களே, கவனக்குறைவாக பிள்ளைய மிதிச்சிடக்கூடாதுல்ல,
அதனால வீட்டில் இருந்து ஓடி வந்து இப்னி இப்னி, மகனே மகனே அப்படின்னு ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி மார்பில் அணைச்சிக்கிட்டு ஓரமாக போய் நின்றாங்க. இதை பார்த்த சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாம மிதிக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு ஓடி வந்து இந்த குழந்தையை தூக்குன உம்மா இந்த பிள்ளை நரகத்துக்கு விரும்புவாளா? இந்த பிள்ளை நரகத்துக்கு போறத விரும்புவாளா? இந்த பிள்ளை மேல நெருப்பு படுறதை இந்த தாயால தாங்க முடியுமான்னு கேட்டாங்க. நேரத்தை பயன்படுத்தின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அப்படித்தான், அவனுடைய நேசர்கள் நரகம் செல்வது அவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். இந்த தாய் தன்னுடைய குழந்தை மேல நெருப்பு படக்கூடாதுன்னு நினைக்கிறத விட இந்த உம்மத்தில் இருக்கிற ஒரு மூமின் நரகத்திற்கு போகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறத விட அல்லாஹ் நினைக்கிறான். அவன் விரும்புறதை விட அல்லாஹ் விரும்புறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பு விசாலமானது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மகத்தான அன்பை அடைய பெற்ற பெருமக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل أهل البيت.